الله الرحمن الرحيم. الحمد لله وكفى والصلاة والسلام على من لا نبي بعد. أما بعد، قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا. وقال أيضا: وصل لربك وانحر. وقال النبي صلى الله عليه وسلم: من حج لله فلم يرفث ولم يفسق رجع كيوم ولدته أمه. وقال النبي صلى الله عليه وسلم أيضا: من كان له ساعة ولم يضح فلا يقربن مصلانا. رواه ابن ماجه. أو كما قال النبي صلى الله عليه وسلم. புகழுக்குரியவன் ஒருவன், அவனை அல்லாஹ், அவனை போற்றி புகழ்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர், சன்மார்க்க போதகர், உயிரின் இனிமையார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருக்கும் அன்னவரை உயர்ந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், ஷுஹதாக்கள், நல்லவர்கள், வல்லவர்கள், உலமாக்கள், தியாகநாள் வரையும் அன்னாருடைய தியாக சுண்ணாக்களை அழகான வழியில் பின்பற்றிக் கொண்டிருக்கக்கூடிய உண்மையான ஆண்கள், பெண்கள் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானம் உண்டாக என்ற பிரார்த்தனையின் பின்னால் ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நேரத்தாளத்துடன் நீயத்தோடு அமர்ந்திருக்கும் இஸ்லாமிய நெஞ்சங்களே, அன்பு சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு என்னென்ன விடயங்களை உலகத்தில் எடுத்து செயல்படுமாறு ஏவிருக்கிறாரோ அப்பேற்பட்ட அனைத்து விடயங்களையும் தந்த வாழ்க்கையில இயலுமான வரை எடுத்துடும்படியும், என்னென்ன விடயங்களை முற்றாக பதினைந்து அல்லாவை பயந்து கொள்ளுமாறு இருக்கிறாரோ அப்பேற்பட்ட அனைத்து விடயங்களையும் விசேஷமாக தன்மையை தவிர்த்து அல்லாவை பயந்து கொள்ளுமாறு முதலாவதாக எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு மென்மையாக வசிய செய்து கொள்கின்றதான். அதனால நண்புடைய அல்லாஹ் உலகத்தில் மனிதர்களை ஒரு குறுகிய கால எல்லையை வைத்து அனுப்பி வைத்திருக்கிறார். இந்த கால எல்லைக்குள்ளால் நாம் புனிதர்களாக வாழ வேண்டும், அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமானவர்களாக வாழ வேண்டும். உலகத்தில் பிறந்தோம், மௌத்தாகிவிட்டோம் என்பதாக வாழ்க்கை இருக்கக்கூடாது. குறிக்கோளோடு நாம் வாழ வேண்டும். உலகத்தில் பிறந்த நாம் அனைவரும் உலகத்தை விட்டு பிரிவோம். உலகத்தை விட்டும் நாம் அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கப்பட்டு விடுவோம். அதற்கு யாவதாவின் பக்கம் நாம் அழைக்கப்பட்டு விடுவோம். ஒன்று சுவர்க்கம் அல்லது நரகம். உலகத்தில் நல்லவர்களாக அல்லாஹ்வுடைய கட்டளை தன்னுடைய கட்டளைகளாக எடுத்து நடந்துவிட்டால் ஆகக்கூடிய வாழ்க்கை அவருடைய நிகழ்கால வாழ்க்கை செல்வதாக மாறும். சுவர்க்கத்தில் வீற்றிருக்கலாம், அவர்கள் உயர்ந்த இடத்தில் இப்பரியைகளில் வாழலாம். யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை உதாசீனம் செய்து தன்னுடைய இஷ்டப்பிரகார உலகத்தில் வாழ்ந்தார்களோ, தான் நினைப்பதுதான் மார்க்கம், தான் நினைப்பதுதான் இஸ்லாம், தான் நினைப்பதுதான் வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை நான் நினைப்பதாக ஒரு கட்டுக்கோப்பு, நினைப்பதாக ஒரு வாழ்க்கை, இவ்வாறு நாம் வாழ்ந்துவிட்டால் என்னுடைய மௌத்தும் மோசமாகிவிடும். எத்தனை சகோதரர்கள் வாழ்ந்தார்கள், கண்ணியமான சகோதரர்களே, உலகத்தில் மக்களுக்கு மத்தியிலே கண்ணியமாக வாழ்ந்தார்கள். ஆனால் கடைசி நேரம் விரிவாக வைத்தார்கள். மக்கள் பேசுவார்கள், மக்கள் கண்ணியப்படுத்துவார்கள். ஆனால் எப்ப கண்ணியப்படுத்தாமல் இருப்பார்கள் என்றால் கடைசி நேரம் மௌத்துடைய நேரத்திலே இவருடைய செயல்களை அல்லாஹ் வெளியாக்குவார். அல்லாஹ் பாதுகாக்கணும். இஹ்லாஸோட உள்ளத்தில் வைக்கணும். அல்லாஹ் என்னை பார்க்கிறார், அல்லாஹ் என்னை பிடிச்சிருவார், நான் அல்லாஹ்வுக்காண்டி வாழ வேண்டியவன். இந்த ஸலாத்தி வ நுஸுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று தொழுகையாக இருக்கலாம், என்னுடைய கிரியைகளாக இருக்கலாம், என்னுடைய ஹஜ் வணக்கங்களாக இருக்கலாம், என்னுடைய ஏழு சதக்காக்கள் உதவியாக்களாக இருக்கலாம், உலகத்தில் வாழ்வதாயிருக்கலாம். உலகத்தில்
நான் வாழ்வராக இருக்கலாம், உலகத்தை விட்டு நாம் மூத்தாகுவராக இருக்கலாம். அனைத்து செயலும் அல்லாஹ். கண்ணியமானவர்கள் யார் வாழ்வார்களோ, இந்த நிலைமையில் வாழ்வார்களோ, மௌத்துடைய நிலைமையில அல்லாஹ் அந்த மனிதனை கண்ணியப்படுத்துவார். மௌத்துடைய நிலைமையில முழு மக்களுக்கு மத்தியில் அல்லாஹ் இந்த அடியானுடைய நல்ல செயலை வெளியாகிறார். இவர் நினைச்சு பார்த்திருக்க மாட்டாரு, இவர் குடும்பம் நினைச்சிருக்க மாட்டாங்க. இவ்வளவு எல்லாம் தாகர்வம் செய்திருக்கிறாரா, இவ்வளவு நல்லவர் செய்த மனிதரா இவர். பேசினவங்க, மரம் பேசினவங்க, வீட்டுக்குள்ள ஒழுங்கேசினவங்க, கணவன் மனைவி பேசின, மனைவி கணவர் பேசின, கணவர் பிள்ளைகள் மறைஞ்சி மக்களை பத்தின பேசின வாப்பா பத்தி இதெல்லாம் அல்லாஹ் வெளியாக்கப்படும். யாருக்கும் யாரும் நேரத்துக்கு தீரான். அல்லாஹ் குத்த போகின்றான், அல்லாஹ் எனக்கு சீல் பண்ண போறான். அந்த நாளை பயன்படும். அந்த நாளை பயந்தினால் வாழ்ந்தா மௌத்துடைய நேரத்துல என்னுடைய மனைவி பத்தி ஆள ஆரம்பிப்பான். இவ்வளவு காலமும் ஒரு நிம்மதியோட வீட்டுக்குள்ள இருந்துச்சு, சந்தோஷமாயிருந்தேன், சம்பளம் சோறும் நான் சாப்பிட்டேன், ஆனால் எனக்கு சந்தோஷம் கல்வி. காரணம் என்ன? என்னுடைய கணவனுடைய அனுசரிப்பு. என்னுடைய கணவர் வீட்டுக்குள்ள இருந்தாரே, என்னுடைய கணவருடைய அனுசரிப்பு, என் கணவருடைய அந்த சிரிப்பு, அந்த சலாவும், அந்த அனுசரிப்பும் எனக்கு இப்ப எனக்கு விளங்குது. இப்ப அவன் ஏசில ஏற்றிக்கணும். அந்த கணவர் ஒரு நல்ல முறையை நடந்து கொள்ளாத நிலையையும் பார்த்து அந்த மனைவி கண்ணி வடித்தார். இதே நிலைமைதான் மனைவி மூத்தா போனா கணவர் கண்டே நாள் மிகவும் நரகமாய். இவ்வளவு நாளும் என்னோடு கைகோர்த்து சந்தோஷமான கஷ்டத்திலும் துன்பத்திலும் கவலையிலும் நோயிலும் நொம்பலத்திலும் என்னோடு இந்த கணவர் என்னை விட்டும் பிரிஞ்சிட்டாரா, என்னுடைய மனைவி பிரிஞ்சிட்டாவா? அன்றைய நாள் நரகத்துடைய நாளாய். நரக வேதனை அனுபவிக்கும் முன்னால இந்த அனுபவத்தை அவர் உலகத்தில் அனுபவி அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதே போதுதான் பாப்பா மூத்தாவினா பிள்ளைகள் அன்றைய நாள்ல பாப்பா பேசி ஏற்றி சொத்து பிரிய வாப்பா எனக்கு செஞ்ச அநியாயம் போய்க்கு சொன்னார்கள். எங்க வாப்பா இப்படி செஞ்சாரு, இப்படி பேசினாரு, இப்படி எல்லாம் மக்கள் கொடுத்தாரு, மூத்தமாக இறக்கமா இருந்தாரு, தாப்பாவோட இறக்கமா இருந்தாரு, பொய்க்கெல்லாம் சொல்லுவாரு. ஒரு கற்பனை அது. ஒரு நாளும் ஒரு உமாவும் பாப்பாவும் பிள்ளைகளோட ஒரு நாளுமே அநியாயம் செய்ய மாட்டாங்க அப்படின்னு அம்மா அப்பா இல்ல, அவங்க உமா அப்பா இல்ல. இது வேற சப்ஜெக்ட். கண்ணியமானவர்களே, கடைசி நிலைமையில அம்மா வாப்பாட மௌத்துடைய நிலைமையில பிள்ளைகள் கதறுவார்கள். அந்த கதறல் சத்தம் கண்ணியமானவர்களே பாப்பாக்கு விளங்கு. பாப்பா நல்லவராயிருந்தா அல்லாஹ் அந்தஸ்துகளை உயர்த்தி கொண்டே போவார். அந்த கதறல் சத்தம் பதுவா செய்ய மாட்டார். பிள்ளை ஏண்ட வாப்பா உலகத்தில் இருக்கக்கூடிய நேரத்துல பாப்பாக்கு நான் சிறும செய்ய கிடைக்கலையே, அந்த ஆனந்த கண்ணீர், அந்த கதறோடு கண்ணீர் வடிப்பார். பாப்பா உமாவுக்கு நான் சிறும செய்ய கிடைக்கலையே, என் மாமாவுக்கு நான் சிறும செய்ய கிடைக்கலையே, என் பிள்ளைகளுக்கு சிறும செய்ய கிடைக்கலையே. இந்த நிலைமை எல்லாம் உருவாகும். கண்ணியமானவர்களே, எனவேதான் கடைசி நிலைமை இருந்தா கடைசி நிலைமையில எல்லாம் வெளியாகுவான். நாம் செய்த தான தர்மங்கள் எங்களுக்கு எல்லாம் செஞ்சிருப்போம். பாதையில போக்கும் நேரத்துல யாருக்காவது உதவி செஞ்சிருப்போம். இல்ல எங்களுக்கு பணம் தான் கொடுத்து உதவி செய்ய கிடைக்கல, ஒருத்தர் கஷ்டத்துல இருக்கிறாரு, சைக்கிள்ல போறாரு, கீழே விழுந்திருக்கிறாரு, எழுப்பாத்தி தலையை அனுப்பினேன். அந்த பொடியன், அந்த மனிதர் செய்த துவா அந்த கபருடைய அந்த மௌத்துடைய நேரத்தை வெளியாகும். அவர் செஞ்ச துவா இந்த வெயில்ல, இந்த உஷ்ணத்துல இந்த மனிதர் வந்தாரு, எழுப்பாட்டினாரு, தலையை தலாவினாரு, அனுசரிச்சாரு. அந்த அனுசரிப்பு அவருக்கு செஞ்ச துவாயிட்டாலே சொர்க்கத்துக்கு வாயில தொடும் சம்பந்தம். லேசா உலகத்துல வாழ்த்து மூத்தாகலாம், லேசா வாழ்ந்துட்டோம், நன்மை செஞ்சிட்டோம், ராஜ தொழுட்டோம், தானம் செஞ்சோம், பள்ளிய கட்டினோம், ஹஜ்ஜி செஞ்சோம், உம்ரா செஞ்சோம், மாடுகளை கோபா கொடுத்தோம், செஞ்சுட்டாங்க. இல்ல இல்ல, என்னுடைய கல்வி சரியா, உள்ளம் சரியா, தொழுகையை குசுவுன்னு வாங்குமா, உள்ளம் சரியா, ஹஜ்ஜி சரியா ஆகுமா, உள்ளம் சரியா, எங்க தானம் இஸ்லாம் ஆகுமா, கல்வி சரியா.
வெளிச்சம் உண்டா? வெளிச்சம் இல்லாத அவனுக்கு கூலி இல்லை. வெளிச்சம் இல்லாத தொழுகைக்கு ஒன்றும் செய்யலாம். 1000 ரக்காத் தொழுகிறார், கோடி ரக்காத் தொழுகிறார், வெளிச்சம் இல்லை, இஹ்லாஸ் இல்லை, கபூலியத் இல்லை, கட்டப்படும். அவர் தலைக்கு மேல உயர்த்தப்படாது. அன்பான சகோதரர்களே, எனவேதான் இஸ்லாம் தெளிவானது. இஸ்லாம் பூர்த்தியான மார்க்கம். இஸ்லாம் தெளிவை காட்டிய மார்க்கம். இஸ்லாத்திலே நாங்கள் பூர்த்தியாக எழுதுகிறோம். இஸ்லாத்தில பூர்த்தியாக எழுதி கொள்ளுங்க. தொழுகிறது கடமை. அல்லாஹ் சொல்லித்தான் நாங்கள் தொழுகிறோம். நாங்கள் புத்திய பார்க்கிறதா இல்லை. புத்திய போட்டவன் மாதிரி புத்தி போட அல்லாஹ் தொழுகிறதுக்கா தொழுங்க. தொழுகை ஏலாட்டுங்க. நான் எப்படி தொழுது அப்பாறு என்னை பார்த்து நீங்க தொழுகிற அப்படின்னு சொன்னாங்க. தொழுகிறோம். மாஷா அல்லாஹ் கிராமங்கள்ல அல்லாஹ்வுடைய கிருபையால நிறைய தொழுகையாளர்கள் உருவாயிட்டாங்க. தொழுகையாளிகள் இந்த தொழுகை மூலமாக அல்லாஹ்வுடைய உதவியை பெறார்கள். தொழுகையாளிகள் மாஷா அல்லாஹ் எல்லா ஊர்களிலும் எல்லா கிராமங்களிலும் மாஷா அல்லாஹ் ஹஜ்ஜுடைய வக்த பார்த்தா நிறைஞ்சி இருக்கிறாங்க. ஒவ்வொரு வக்துகளுக்கும் நிறைஞ்சி இருக்கிறாங்க. இந்த மஹல்லாவில அப்படி கழிப்பாங்க. மாஷா அல்லாஹ் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு இப்ப யோசிப்பாங்க தெரியாது, பள்ளியை திருப்பி கட்டணுமோ தெரியாது. ஜும்ஆவுக்கு போனா பள்ளி கட்டல, ஃபஜ்ர் தொழுகையை பார்த்துதான் பள்ளியை கட்டுவாங்க, முடிவு செய்வாங்க. எங்க மஹல்லாக்கள்ல மாஷா அல்லாஹ் நிறைய குக்கிராமங்கள் இருக்கு. ஃபஜ்ருடைய தொழுகைக்கு நிறைய பேர், நிறைய மக்கள் வெளியில தொழக்கூடிய காட்சிகள் சில கிராமங்கள் உண்டாகி வருது, தொழுகிறாங்க. ஆனா அந்த தொழுகையாளி அந்த தொழுகை மூலமாக அந்த ஃபஜ்ர் தொழுகையால அவருடைய நோயா அவருக்கு லேசாக்கிடுவான். கடுமையான நோயில பார்த்தான் தன் உடம்புக்குள்ளால ரொம்ப கஷ்டத்தோட அல்லது கவலையில அல்லது கடல் வைக்கிறாரு. அந்த தொழுகையால அந்த ஃபஜ்ர் தொழுகையால அந்த நோய் தொழுகையால ஒரு பல தொழுகை விட்டுடும். ஏழை சுண்ணத்தால் நப்பினால தொழுகை மூலமாக இந்த தஹஜ்ஜுடைய தொழுகை மூலமாக 2 ரக்காத் சுன்னத்தின் மூலமாக என்னுடைய நோயை எனக்கு லேசாக்கிடுவா, என்னுடைய கடலுக்கு லேசாக்கிடுவா, கவலைக்கு உள்ளத்திலிருந்து போக்கலாமா? இல்லை, யாத்தோல்ல தொழல்ல. பாவம் என்னைக்கும் தூரமாகுதா? தொழல்ல. தொழுகை போல நடித்தது. தொழுகையாளர்களோட சேர்ந்து நடித்தாள். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, எனவே அல்லாஹ் சொல்லித்தான் நாங்கள் தொழுகிறோம் மாத்திரம் முடிக்கிறல்ல, நபி காட்டிய முறையில நாங்கள் தொழுகிறோம். அதுலதான் வெற்றி இருக்குது, அதுதான் நல்லா உதவி இருக்குது. நபி எப்படி காட்டியாக தொழ சொல்லி அந்த தொழுகையில வெற்றி குஷுவுடு அதெல்லாம் உதவி இருக்குது. அதெல்லாம் சொல்றான், இது பூர்த்தியான எழுதி கொள்ளுகிறான். அதே போதுதான் கண்ணியமானவர்களே, நோக்கு வருது, நோவை பிடிக்கிறோம். காட்சியாக இப்பாதான் நோம்பு பிடிக்க வேண்டும். அல்லாவுடைய கட்டளை நாங்கள் செய்யணும். எப்படி நோவு பிடிக்கணும்? வயிற்று பசியோட தாவிச்சு பசியோடு இருக்கிறது மாத்திரமல்ல, இந்த நோம்பின் மூலமாக யார் இந்த சுவர்க்கத்தின் நுழையா யாக்கோத்து வச்சுக் கொள்கிறார். சரியான நோம்பு அவருடைய கல்வி நோவு பிடிக்கணும், அவருடைய கண் நோவு பிடிக்கணும், அவருடைய அவர்கள் நோவு பிடிக்கணும். இந்த நோம்பாலதான் சொர்க்கத்துக்கு போகலாம், யார் இந்த வாசலால போகலாம். அந்த வாசல் இருந்து அழைப்பார்கள் இடம் கட்டாகலாம். எங்களுக்கு இந்த அழைக்கப்பட்ட எங்களுக்கு நிறுவப்பட்ட அந்த நாட்கள் எங்களை அழைத்துக் கொண்டிருப்பார்கள். மரபந்திக்கும் உங்களுக்காக நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம், வாங்க வாங்க என்பதாக அவர்கள் அழைப்பார். நோம்பு நோம்பாய் ஜகாத் ஹஜ் 2 கடனையும் நிறைய பேர் நல்லா முடிச்சு கேளுங்க. இந்த 2 கடனையிலையும் நிறைய மக்கள் உதாசீனம் செய்யறாங்க. தொழுகிறாங்க, மசாலா நோம்பு பிடிக்கிறாங்க, எல்லாரும் பெண்கள் ஆண்கள் சின்னவங்க எல்லாரும். ஆனால் ஜகாத் இந்த வரத்துல கணக்கு கை போயிடும் அப்படின்னு சொல்லுகிறாரு. பணத்தோட சம்பந்தப்படுது. யார் பகீல் அளிப்பாரோ ஜகாத் கொடுக்க மாட்டாரு. யாரு சதகா கொடுக்கிற பழக்கம் இல்லையோ ஜகாத் வெளியாகாது. யார் குடும்பத்தில் செலவழிக்க பழக்கம் இல்லையோ ஜகாத் வெளியாகாது. யார் பெருமையை இறங்கலையோ ஜகாத் வெளியாகாது. இவருடைய ஜகாத் எப்படி வைக்கும்?
உலகத்தில் அல்லாஹ் நெருப்பை உண்டாக்குவான். சில ஏரியாக்கள்ல, சில பகுதிகள்ல, சில குடும்பங்கள்ல நெருப்பு வந்து கொண்டிருக்குது. காலம் ஜக்காத்தை வெளியாக்கல. ஹதீஸ்களை எடுத்து பாருங்க, ஜக்காத்தை சரியா முறையிலே இல்ல. 1000 ரூபாய் வாராக்களுக்கு, பிச்சைக்காரருக்கு, வாராக்கள் எல்லாருக்கும் ஜக்காத் கொடுக்கிறாரா? ஊர்ல ஜக்காத் கொடுத்த பேரை போடுறாரு. இந்த ஜக்காத்தின் மூலமாக அதே அல்லாஹ் பொருத்தத்தை ஜக்காத் ஒருத்தருடைய சரியான முறையில கஷ்டத்தோடு இருக்கிறாரு, கடன் இருக்கிறாரு, தொழில் இல்லாம இருக்கிறாரு, குடும்பத்துல கஷ்டத்தோடு இருக்கிறாங்க, வீடு இல்ல, பிரச்சனையோடு இருக்கிறாங்க, அவரோட பூர்த்தியான வேலை முடியும். 1000 ரூபாவுல 1 லட்சம் வேலை முடியுமா? எங்களை ஏமாற்றிக் கொள்ளவா? ஜக்காத் கொடுத்த பட்டியல நான் எங்களை பேர் போட்டுக் கொள்ளலாம். வயிற்ற செல்லலாம் நான் ஜக்காத் கொடுத்து, ஊர்ல செல்லலாம் நான் ஜக்காத் கொடுத்து, இந்த நேரியாக்கி போய் கொடுத்திருக்கேன். எவ்வளவு ஆக்கியா கொடுத்த? 1000 ரூபாய் எல்லாரும் கொடுத்து, எல்லாரும் கோழி போட்டு வந்தாங்க, எத்தீம்கள் வந்தாங்க, யாத்திரை வந்தாங்க, வீடு கட்டினாங்க, எல்லாரும் கொடுத்து, குடும்பத்தை கொடுத்து, சின்ன பிள்ளைகளை கொடுத்து. அல்லாஹ் ஜக்காத் இல்லாட்டியா? ஜக்காத் செக் பண்ணி பாருங்க, திரும்பி பாருங்க. ஜக்காத் கொடுத்த சரியான பாருங்க. ஜக்காத் கொடுத்தல சும்மா சதகா கொடுத்தீங்க, படிங்க, ஜக்காத்தை படிங்க. நிசாபு டைம்ல, ஹவுல் டைம்ல ஒரு பூர்த்தியா ஒரு காலம், ஒரு பணம் எவ்வளவு காலம் போட்டு இருக்கணும், எவ்வளவு வெளியாகணும், ஒரு வார்த்தை கொடுத்தா போதுமா, எவ்வளவு கொடுக்கணும், இதெல்லாம் படிக்கணும். ஜக்காத்தை படிச்சு செஞ்சா கூலி, படிக்கலன்னா கூலி இல்லை. அதே போதுதான் ஹஜ்ஜுடைய கடமை. எனக்கு தன் சப்ஜெக்ட் ஹஜ் கடமை. இப்ப நாங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய காலம், நிறைய ஹஜ்ஜாஜி சுகோல வரக்கூடிய நேரத்திலும் பதிவு பின்னால் நிறைய பேர் முசாமத்து தான் வந்தோம். ஹஜ்ஜுக்கு போறாங்க, கவலை ஆயிடுச்சு. ஹஜ்ஜாஜி ஹஜ்ஜி போ நேரத்துல வரக்கூடிய அந்த கவலை தானே ஈடு செய்யலாம். எனக்கு இன்னும் அல்லா தரலையே, ஏக்கம் வரும் சகோதரர்களே. ஹஜ்ஜாஜிகள் முசாஃபா செய்யக்கூடிய நேரத்துல, அந்த கையை பிடிக்கக்கூடிய நேரத்துல நான் எவ்வளவு பணத்தை போகிறேன், எவ்வளவு நான் வீணாக செலவழிச்சேன். என்னுடைய மகளிட திருமணத்துக்கு 5 ஸ்டார் ஹோட்டல்ல அல்லது முழு ஊருக்கு 5-6 மாடுகள் அழுத்து சும்மா வீண்முறையை செஞ்சேன். நீங்க மக்களுக்கு நீங்க எல்லாம் சொல்லப்பட்டீங்க. அதிகமாக பெருமைக்கு மாவட்ட சொல்லல, அது அநியாயமாக செஞ்சு வாக்கிய செய்ய தோல்விகளை தீர்க்கிறீர்கள். பயந்து கொள்ளுங்க. யாரெல்லாம் பணத்தை அடுக்கி அடுக்கி வச்சு பார்த்து மோந்தும் பணத்தோட எங்கெல்லாம் பேங்க்ல வச்சுறாரோ அதுக்கு கேள்வி. ஹஜ் செய்யாம இருக்கிறாரு, மூத்தா போறாரு, ஹஜ் கடமையான மூத்தா போறாரு, கேள்வி இடத்துல மாற்றிக் கொள்வார். சொன்னாங்க அவர் யஹூதியாக நசராவியாக மூத்தாவர். எப்படி யஹூதியா மூத்தா போறார்? இவ்வளவு பயங்கரமான சரித்திர சகோதரர்களே. பணம் இருக்குது, குணம் வரல, பணம் இருக்குது, கல்விக்குள்ள வெளிச்சம் வரல, பணம் இருக்குது, மனைவி விடல, பணம் இருக்குது, பெற்றை விடல, பணம் இருக்குது, இன்னும் சோழருக்கு தன்மை, அந்த தன்மையோட விடல பகீர் தன்மை வந்து அவரை முட்டி கொண்டிருக்கிறது. பணத்தோட போராடி பணம் அல்லாது. நான் இன்னைக்கு எதிர்ப்படா நேற்றைய பணக்காரன், இன்றைய பிச்சைக்காரன். இங்கே பிச்சைக்காரன், நாளைக்கு பெரிய ஒரு செல்வந்தர். உலக வளர்ந்த அல்லாஹ் அணி, அல்லாஹ் செல்வந்தன். நாங்க எல்லாரும் அல்லாஹ்வுடைய பிச்சைக்காரன். நாங்க எல்லாம் பகீர். அல்லாஹ்யா அல்லாஹ் தர்றான் பணத்தை. நான் இந்த கெட்டித்தனத்தால் கட்டி போட்டு கெட்டித்தனத்தால் நான் பெரியோரு மங்களாயிட்டு, கெட்டித்தனத்தால் நான் வயல்களை செஞ்சு, கெட்டித்தனத்தால் நான் உழைப்பு செஞ்சு, ஏக பணம் எப்படி அப்படி போற? 20 லட்சம் 30 லட்சம் கொடுத்து எப்படி போற? 20 லட்சம் ஒரு கல்யாணத்துக்கு அடியாத தொலை வச்சா, வீட்டுக்கு தொலை வச்சா, வீட்டு போற பாப்பா பெரிய போகிறது. 2 பேர் தான் வாழ்ற, 1000 பேர் வாழ்ற மாதிரி, 1000 மண்ணும் வாழ்ற மாதிரி பேப்பர் கட்டிக்கிறார்கள். யாருக்கு சகோதரர்களுக்கும் யாருக்காக வாழ்ற? பணத்துல கொஞ்சம் கொஞ்சம் சேகரிச்சு வச்சாலே அப்படி போலாம். ஒவ்வொரு நாளைக்கும் நாங்க எங்க உண்டியல்ல சேர்த்து வச்சாலே போகணும். எல்லாருக்கும் மேலும்
அல்லாஹ் கஷ்டமாக்கி வச்சில்ல, அல்லாஹ் அப்படி கஷ்டத்தை தரல. எங்க அல்லாஹ் இறக்கமானவன், எங்க அல்லாஹ் பகையில் அல்ல, எங்க அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான். கவலைப்படுங்க சகோதரர்களே. யார் ஹஜ்ஜிக்கு போறாரோ பாவம் செய்யல, பாவம் பேசி பேசல, அநியாயம் செய்யல, அநியாயம் செஞ்சுட்டு போகல, கடலை வச்சுட்டு போகல, மனைவிக்கு அநியாயம் செஞ்சுட்டு போகல, ஊர் மக்களுக்கு அநியாயம் செஞ்சு வட்டி எடுத்து போகல, வளம் பாவம் செய்யல, வளம் தவறான செயல்கள் ஒன்றுமே செய்யல. அவர் எப்படி தெரியும் அழிக்கிறாரு? ராஜா கல்வி வளர்த்து அவர் திரும்பி வருவாரா? இன்றைக்குத்தான் ஒரு தாய் ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தா அந்த பிள்ளை மீது பாவம் இருக்குமா? அந்த பிள்ளை பாவம் இருக்குமா? எதுவுமே தெரியா பிள்ளைக்கு. பாப்பாவை தெரியா, உமாவை தெரியா, கையை தெரியா, வேலை தெரியா, வாழ தெரியா, பூமியை தெரியா, பேச தெரியா, ஒண்ணுமே தெரியா. இந்த நிலைமையில தானா ஒவ்வொரு ஹஜ்ஜாஜிகளும் திரும்புறாங்க வீட்டுக்கு. ஹாஜிகளே, ஹஜ்ஜி செஞ்சவர்களே, பேரு கண்ட ஹஜ்ஜி செய்ய இருப்பவர்களே, உள்ளத்துக்குள்ள கவலை எடுங்க. இவ்வளவு காலம் பணத்துல குரல்றே, எனக்கு இன்னும் அல்லாஹ் தரலையா? அல்லாஹ் தந்த நேரத்தை நாங்க வீணடிச்சிட்டோம். வீண்விரயமாக நாங்க இஸ்லாம செலவழிச்சோம். யார் இஸ்லாம் செய்வாரோ ஹஜ்ஜி செய்த பாக்கியத்தெல்லாம் கொடுக்க மாட்டான். யார் ஹராம செலவழிப்பாரோ ஹஜ்ஜி செய்த பாக்கியத்தெல்லாம் கொடுக்க மாட்டான். யார் வச்சு இருப்பாரோ ஹஜ்ஜி செய்த பாக்கியத்தெல்லாம் கொடுக்க மாட்டான். யார் எல்லாம் இருப்பாரோ மறைஞ்ச பதில் பாவோ ஹஜ்ஜுடைய பாக்கியம் கிடைக்காது. அன்பான சகோதரர்களே, நீ வைங்க, நான் சின்ன புள்ள மாதிரி யாருமே, நான் கை குழந்தை மாதிரி யாருமே, பணத்தோட முயற்சியை சகோதரி அல்லாஹ் எங்களோட இருக்கு. அல்லாஹ் எங்களோட இருக்கிறார். இன்னல்லாஹ் மானா, அல்லாஹ் எங்களோட, அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்வான், சத்தியமா உதவி செய்வான். சின்ன புள்ள அப்படியே வீட்டுக்கு வந்தா எப்படி அந்த புள்ளைய ஓடுறது, அந்த புள்ளையோட கொஞ்சிறது, அந்த புள்ளைய கொடாவி கொண்டிருக்கிறது, அந்த புள்ளைய தூக்குறது, போட்டு போடுறது, பாவம் இல்ல புள்ளட்ட, ஒன்றுமே இல்லாத புள்ள. ஹஜ்ஜாஜிகள் போகக்கூடிய நேரத்துல முசாபா செய்வாங்க, முவாரக்கா செய்வாங்க, அள்ளுதலுக்கு முவாரக்கா செய்வாங்க. ஏன் தெரியுமா? அவங்க போறாங்க நல்ல இடத்துக்கு, திரும்பி வருவாங்க சின்ன பிள்ளைய போல. வந்தோடனே சுந்தர், ஆகப்பெரிய சுந்தர், போகும் போதும் வழி அனுப்ப வேண்டும், போகக்கூடிய நேரத்துல வழி அனுப்புறது, வந்தது பின்னால் அவங்களை அனுசரிச்சு முசாபா முவாரக்கா செய்து சுந்தர். கண்ணியமானவர்களே, வீட்டுக்கு வாராரா? வந்தோடனே எந்த இடத்தால வாராரு? போய் பண்ணி கேட்டு கேட்டு ஒரு பழகு வரையும் போகணும், தல்வியாக போகணும். லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் லப்பைக் சொல்லிக்கொண்டே போங்க. அல்லாஹ் எனக்கு தாயா அல்லாஹ், இவர் நேற்று எப்படியோ வயல் வேலை செஞ்சிருந்தவரு, இந்த ஹஜ்ஜி போய் வாராரு, நேற்று அவர் எங்க யத்தீமா இருந்தாரு, இதே பாருங்க ஹஜ்ஜி போயிட்டு வாராரு. அவர் நேற்று பார்த்தா மீன் பிடிச்சு கொண்டிருந்தாரு, இதே ஹஜ்ஜி போயிட்டு வாராரு. நேற்று தேவன் இருந்தாரு, ஹஜ்ஜியை போயிட்டு வாராரு. நான் பணத்தோட தான் இருக்கிறேன் யா அல்லாஹ். இவ்வளவு காலம் பணத்துல பாப்பட்ட பணம், பாப்பட பணம், அப்படி ஒரு உச்சம் எல்லாத்தையும் பணம் இருந்துச்சு. ஆனா அந்த பணத்தை எடுத்துக்கிறதை போக்கெடுக்குது இல்லையே யா அல்லாஹ். இவருடைய நல்ல தன்மையைத்தான் என்னே கபூல் செய்யா அல்லாஹ். அவரை பிடிச்சு கையை ஓடுங்க சுந்தர், நெத்திய ஓடுங்க சுந்தர், வழிமுறைகளை நீங்க பின்பற்ற வேண்டும். அழகா முவாரக்கா செஞ்சு அவருக்கு பேருங்க, அல்லுங்க, கண்ணீர் வடிங்க, அவர் தோல்ல கண்ணீரை வடிங்க. போகக்கூடிய நேரத்துல சொல்லி அனுப்புங்க, சலாம் சொல்ல சொல்லி எனக்கு துவா செய்ய. எவ்வளவு பேர் கஷ்டத்துல, கவலையில, கடன்ல, பிரச்சனைகள்ல, சிலவங்களுக்கு பணம் வீங்குது, ஆனா ஒரு கவலையோட அவர்கிட்ட இருக்குது. பேசி பாருங்க, எல்லாத்தையும் கொஞ்சம் தண்ணியை பேசி பார்த்தா விளங்கும். போதான் சல்லி வச்சு சென்ற வட்டை வச்சு சல்லியை சேர்த்து வைக்கிறேன், ஏதோ எனக்கு விடுவதில்லை, ஏதோ என்ன வெளியாக்குதில்லை. அங்க வெளியாக்குதில்லை என்ற கேள்விக்குத்தானே அதை கண்டுகொள்ளும். உலவாக்கள் அணைங்க, உலவாக்கள் அணிஞ்சு விட்டாருங்க, உலவாக்கள் உதாரணத்தை தெரிஞ்சு கொண்டு படிப்போங்க, அவங்க போங்க விளங்கப்படுத்துவாங்க. என்ன காரணம் இப்படி செயலுக்கு இருக்குது? அவங்களுக்கு துவாவுக்காக உட்காருங்க, அவங்க படிங்க. ஹஜ்ஜி போகக்கூடிய நிலைமைகள் எப்படி உண்டாகிறது, என்ன செய்ய வேண்டும்? சும்மா இருந்த வாழ்க்கையில போகலாம், அல்லாத பொறுத்து தடையத்துக்கு என்ன செய்யணும்? கௌபா பார்க்கறது கண் மாறிக்கும், அல்லாத பொருத்தம் வாழும் சகோதரிகளே.
இந்த கண்காணிக்காத்துல கல்வா பார்க்கணும், தவா செய்யணும். ஹஜர் அஸ்வத் கல்லுக்குள்ள போயிட்டு அதே மூஞ்சுக்குள்ள அப்படி அழுத்தணும், துவா செய்யணும். அந்த ஹஜர் அஸ்வதுக்கு முன்னால ருக்னே யமானிக்கு போகணும், துவா கபூலுக்கு 10-15 இருக்குது. தம் தண்டி குடிக்கணும், அந்த இடத்துல துவா கபூல். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, தொங்கோட்டம் ஓடுறது சஃபா மர்வாவுக்கு மத்தியில இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அன்பு மனைவியார் ஓடினார். ஓட்டத்தான் அது அவங்க கஷ்டப்பட்டு ஓடினாங்க. இப்ப இருந்த மாதிரி அல்ல, இப்ப ஏசி போடப்பட்டு மாஷா அல்லாஹ் ஒரு கஷ்டமும் இல்ல. அந்த காலத்துல வெற்றும் பட்டம் தரையில சூரிய வெளிச்ச மட்டும் இருக்கும், கஷ்டமா நிலைமையில புள்ளையோட ஓடின ஓட்டம். சப்பாவுக்கு மருவாக்கு மத்தியில துவா கபூல். சப்பாவுக்கு மருவாக்கு ஓடின ஓட்டத்துல அப்படி தொங்கோட்டம் ஓடுறாரு, ஓடிட்டு வந்து நடுவில் நிக்கிறாரு, கௌபா பாக்குறாரு, பார்த்ததாய்க்கு கேட்கக்கூடிய துவா கபூல். முதலாவது கௌபா பார்க்கிறாரு, கபூலிய துவா. இப்படி எமாரில் உட்கார்ந்து துவா கேட்கிறாரு, கபூலிய துவா. அந்த ஹஜரத்தை கல்லுக்குள்ள போயிட்டு கபூல். எத்தனை பாவம் செஞ்சோம், எத்தனை பாவம் செஞ்சிருக்கிறோம் சகோதரர்களே, எத்தனை பேருக்கு அநியாயம் செஞ்சிருக்கிறோம், எத்தனை பேர் பட்டியல் இருக்கிறோம், எத்தனை பேர் எத்தனை குடும்பங்களை குறைச்சு கொண்டிருக்கிறோம், எத்தனை பேர் ஆராய்ச்சி சம்பாதிக்கிறோம், எத்தனை பேர் தொழிலை வீழ்ச்சி கொண்டிருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, வேண்டுகின்றேன், ஹஜ் கடமையாக வருவா அல்லாஹ் கேளுங்க. ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துட்டா அவர் பாவம் செய்ய மாட்டாரு. தெளிவான ஹதீஸ். அவர் வாராரா, திரும்பி வாராரு, பாவம் இல்ல, அவர் துவா கேட்டா போவாங்க. ஹாஜியார் துவா செய்ய, ஹாஜியார் எனக்கு துவா செய்ய கவலை நினைக்கிறேன். இந்த மகளுக்கு இதுவரை திருமணம் ஆகுது இல்ல, எத்தனையோ பேச்சு வந்துட்டு இதுவரை ஆகுதில்லையே. அவருக்கு கேளுங்க, உட்காருங்க. ஹாஜியார் துவா செய்யறாரு, அல்லாஹ் கபூலாக்குறான். எப்படியாவது ஹாஜியார் ஊருக்கு ஹாஜியார் அல்ல, ஊருக்கு பேர் போறதுக்கு ஹாஜியார் அல்ல, அல்லாஹ் பார்க்கிறான். அல்லாஹ் செஞ்ச ஹாஜி, அந்த ஹாஜியுடைய துவா அல்லாஹ் கபூல் செய்யறான். அவர் எப்படி தெரியுமா மாறாரு, அவர் துவா கபூலியத்தான் நிலைமையில மாறாரு. அதை போல பாவமே இல்லாத நிலை, ஒரு பாவம் இல்லை. இதுவரை பாவம் செஞ்சிருப்பார்தான், எல்லாரும் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். ஆனால் பாவம் வாழ்ந்திருக்க கூடாது. பாவம் ஏதோ சந்தர்ப்பத்தில் நிகழ்வதுதான். மறைந்த கோராது, மறைந்த அவயத்தில் பாவத்தை நடைபெறலாம். பாவம் வாழ்க்கை அல்ல, இந்த வாழ்க்கை போராட பாவம் அளிக்கக்கூடாது. அச்சுக்கு போராட நீயத்து வைக்கிறாரே, ஒரு பாவம் இல்லாமல் மாறாது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்களை பார்த்து பல உபதேசங்கள் செஞ்சார்கள். நீங்க ஹஜ்ஜாஜிகளோட சேர்ந்து ஹஜ்ஜுக்கு போங்க. எல்லா சஹாபாக்களும் ஓடி வாராங்க. 24 சஹாபாக்கள் ஓடி வாராங்க. எல்லாரும் வாராங்க, 1,20,000 சஹாபாக்கள். எப்படி வாராங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட ஹஜ் செய்வதற்காக வேண்டி அன்பியா அலைஹிஸ்ஸலாம் நபிமாரே எல்லாருமே ஹஜ் செய்திருக்கிறார்கள். சரித்திரங்களை பரஸ்பா எல்லாம் சொல்லி முடிக்கிறார். எல்லா நபிமார்களும் அந்த ஆலயத்துக்கு போய் ஹஜ் செஞ்சிருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட அவங்களுக்கு கடைசி நேரத்தில் ஹஜ் செஞ்சாங்க. எப்படி ஆயத் வருதுன்னா, ஒரு ஆயத்துல வருது, அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொன்னாராம், நீங்க வாழ்த்தின்னா மனிதர்களுக்கு நீங்க தாவா செய்யுங்க, அதான் செய்யுங்க. அதான் நீங்க போயிட்டு தாவா செய்யுங்க, அதான் செய்யுங்க. மக்களுக்கு போயிட்டு நீங்க இதனுடைய பராமரிப்பை சொல்லுங்க. வாழ்த்தின்னா ஃபில் ஹஜ்ஜி யா தூக்கல் ரிஜாலா, மனிதர்கள் எப்படி திரும்ப வருவார்கள்? ரிஜாலா, அவர்கள் ஓடி வருவார்கள், நடந்து வருவார்கள். எங்க இருந்து தெரியுமா? வாழா துல்லிய தோனி, ஒவ்வொரு பாதியில் இருந்தும் ஒட்டகங்கள், மெலிந்த ஒட்டகங்கள் எடுத்துக்கொண்டு வருவார்கள். மெலிந்த ஒட்டகங்கள் என்னென்ன வாகனம் இருக்கிறோ, சிலர்கள் நடந்து வருவார்கள், சிலர்கள் மெலிந்த ஒட்டகங்கள் ஏறிக்கொண்டு வருவார்கள். அரட்டை நிலைமைகள்ல ஒவ்வொரு ஆளாத்துகளுக்கு மத்தியில எல்லாரும் ஓடி வருவார்கள், நடந்து வருவார்கள். ஹஜ் அந்த காலத்துல ஹஜ் நடந்தது சொகுசா அல்ல, நடைபாதையா. இன்னும் நிறைய மக்கள் நடந்துட்டு போறாங்க. எங்களுக்கு தெரியும், அயல் நாட்டில இருந்து கூட இந்தியாவுல, பாகிஸ்தான்ல,
தலைவர் இந்தோனேஷியாவுடைய நிறைய நாடுகள்ல நடந்துட்டு போறாங்க. நீயத்து வைங்க, நடந்து சரி போறோம். நீயத்து வைங்க, பணம் இல்லையா கொஞ்சம் நடந்து சரி போறோம். ஏன் எவ்வளவு நீயத்து வைக்கணும், எவ்வளவு நீயத்து வைக்கணும், ஏன் இந்த நீயத்தை வைக்கிறாங்க? நீயத்து வைங்கடா, போற எப்படி போறோம்? மஹதி அலைஹிஸ்ஸலாம் வந்தா நாங்க போய் ஆகணும். எப்படி போறது அல்லாஹ் ஏற்பாடு செய்வான். தவண்டாமல் போகணும், காபாவுக்கு போகணும், தவண்டு கழிப்பாகணும், பெய்தவரை கையை பயிர செய்யணும். அதே போல இப்ப நீயத்து வைக்கிறது, நான் ஹஜ் செய்யா போட்டாக யா அல்லாஹ் எனக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக, எனக்கு நீ அனுகூலம் செய்வாயாக, ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தருவாயாக. இப்ப துஆ செய். நடந்தாவது போவேன், நடந்து வயலுக்கு போறோம், நடந்து ஒரு வாகனம் இல்ல, எனக்கு டவுனுக்கு போகணுமா நடந்து போறோம். ஆரம்ப காலத்துல தெரியும், வாகனம் இல்ல, புட்சைக்கிள் கூட சிலாக்களுக்கு இல்ல. கண்ணியமானவர்களே நடந்து போவாங்க, தூர ஏரியாக்களுக்கு போவாங்க, டவுனுக்கு போகணுமா நடந்து போவாங்க. கண்ணியமானவர் ஆலயத்துக்கு போறது இயற்கை சகோதரர்களே, நடந்தாவது நான் இன்ஷா அல்லாஹ் போவேன். குடும்பம் குடும்பமாக நீங்க அல்லாஹ் அனுப்பி வைப்பார். அடுத்ததுதான் கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, குர்ஆனுடைய 2 சப்ஜெக்ட்களை சுருக்கி செய்வார் எனக்கு படிக்கப்பட்டது. ஒன்று ஹஜ்ஜுடைய கடமை, இது கடமை தான், இதுக்கு சாட்டு போக செல்லாது. வசதியுள்ள எல்லாரும் அந்த ஆலயத்துக்கு போகணும் என்று முடிவெடுங்க. இது 5 கடமைகள் ஒரு கடமை. அடுத்ததாக குர்பான், யார் யாரும் ஹஜ்ஜுக்கு போறார்களோ ஊர்லவங்க அவங்களுக்கு குர்பான் கட்டாயம் கொடுத்தாகும். குர்பானும் கொடுக்கா இவரை விட பகீலானவர் யாரும் இல்லை. குர்பான் கொடுக்கா அல்லாஹ் பாதுகாக்கணும். கூட்டு குர்பானில் கூட நிறைய பகுதிகளில் மாஷா அல்லாஹ் கூட்டு குர்பான் செய்யப்படுகிறது. இஜ்திமாயத்தில் அல்லாஹ் உதவி கூட்டு குர்பான் சேர்ந்து செய்வோம். நிறைய ஏழைகள் அந்த இடத்துல பங்கு கொள்கிறார்கள். ஒரு மாட்டுடைய விலை ஒரு 2 லட்சம் 3 லட்சம் இருந்தா 7 லட்சம் 7 லட்சம் கூச்சு கொள்றார். மாஷா அல்லாஹ் நிறைய கிராமங்கள்ல இன்னைக்கு இந்த சுன்னா இந்த வழிமுறை வந்து கண்ணியமானவர்களே எல்லாருக்கும் கொடுக்க. இன்னைக்கு நிறைய வீடுகள்ல பெண்கள் மாஷா அல்லாஹ் ஒரு கிராமத்துக்கு போய்க்கிறது சென்ற வாரம் முந்தைய வாரம் அந்த பகுதியில பெண்கள் உண்டியல் போட்டு வச்சிருக்கிறார் குர்பான். அங்க எழுதி எல்லாம் செய்யப்படுகிறது. வரக்கூடிய ஹஜ் பெருநாளைக்கு குர்பான் கொடுக்க கூட்டு குர்பான் யார் யார் தயார் பகிரங்கமான முறையில அந்த தேர்ந்தெடுக்கப்படுகிறது. எல்லாரும் நிறைய மக்கள் கை கொடுக்கிறார். நிறைய மக்கள் அந்த இடத்துல கேட்டேன், இவர் என்ன செய்யறாரு, அந்த கூலி வேலை செய்யறவர் தான். அவருடைய மனைவிட்ட பணத்தை கொடுத்து சேகரிக்கிறார். நகவாக மனைவிட்ட கொடுக்கிறவா இல்லையா? நகம் குறைஞ்சிட்டா முதலாவது போயிட்டு நிப்பா தங்க கடையில மனைவி மாப்பிளோட கைய வாங்குவா போயிட்டு அந்த விலை குறைஞ்சிட்டு கையை பிடிச்சிட்டு போயிட்டு எப்படியாவது கழுத்துல வந்துடும், கையில வந்துடும். நெருக்கமான குர்பான் இதை பழப்பீங்க. இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ஆகப்பெரிய சுண்டா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் நீண்ட நாட்களுக்கு பின்னால் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கிடைக்கிறாங்க. தவறிருந்து கிடைந்த குழந்தைகள் நீண்ட நாட்களாக 60 வயது 70 வயது தாண்டி விட்டோம். 1000 வயதிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தயங்குகிறார்கள், எனக்கு ஒரு குழந்தை இல்லையே. குழந்தை இல்லாதவர்கள் கேட்டு பார்த்தா அந்த ரணம் அந்த கவலைய அவங்க தக்குவாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, யா அல்லாஹ் எனக்கு அருமையான குழந்தையை தாயா அல்லாஹ். துஆ செய்யறாங்க. துஆவுல அழுகையை கிடைச்ச குழந்தை, அந்த குழந்தைக்கு அல்லாஹ் ஒரு சோதனை. அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஒரு புள்ளைய குர்பான் கொடுங்க, புள்ளைய எடுத்துட்டு போ குர்பான் செய்ய. நீளமான வரலாறை எடுத்து போறாங்க. நீண்ட நாட்களுக்கு பின்னால கிடைச்ச குழந்தை புள்ளட மூஞ்ச வாப்பா பாக்குற, வாப்போட மூஞ்ச புள்ள பாக்குற, 2 பேரும் மூஞ்ச மாறி மாறி பாக்குறாங்க. புள்ள கேட்கிறான், பாப்பா எங்க வாப்பா எடுத்து போறீங்க? அல்லாஹ்ட கட்டளையா? இல்லை, அல்லாஹ்ட கட்டளை தான் என்னை இன்னைக்கு வச்சிரவா எடுத்து வாப்பா எடுத்து போற ஒரு தூர பாதிக்கு போகக்கூடிய நேரத்துல அந்த புள்ள செல்லுதான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், பாப்பா என்னைய நீங்க குர்பான் செய்யக்கூடிய நேரத்துல கத்திய நல்லா தீட்டி கொள்ளுங்க. ஒரு கையில இருக்கக்கூடிய ஆயுதம் அடித்தாரே அந்த ஆயுதத்தை நல்லா தீட்டி கொள்ளுங்க, ஏன்னா கஷ்டப்படுவீங்க.
என்னுடைய கழுத்தை அறுக்கக்கூடிய நேரத்துல நீங்க கஷ்டப்படக்கூட வாப்பா. புள்ளைய வளர்த்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் புள்ளையா வளர்த்தாங்க. இன்னைக்கு வாப்பாட கழுத்துல கத்தி வருது. புள்ளைய சரியா வளர்க்கலையா வாப்பாட கழுத்து கத்தி வரும். அன்னைக்கு புள்ளட கழுத்துக்கு வாப்பாட கத்தி போகணும். இப்ப புள்ள செஞ்சிச்சு வாப்பா ஒரு கஷ்டம் இல்லாத முறையில தீட்டி கொண்டாரு வாப்பா. எவ்வளவு புத்திமதிய வாப்பா செஞ்சு. அன்பானவர்களே, அதுக்கு பின்னால கொஞ்சம் தூரம் போறாங்க. பாப்பாக்கும் கவலை அழுகிறாங்க. கண்ணீரை அப்படி தொடச்சுக்கிட்டே போறாங்க. போக்குள்ள சொன்னாங்க, வாப்பா நீங்க அறுப்பீங்க, என்ன மேலில் இருக்கக்கூடிய உடுப்பெல்லாம் கலைச்சிடுங்க. ஏண்டா என்ன உடுப்புல இருக்கக்கூடிய ரத்தத்தை உமா பார்த்தா உமா அழ தொடங்கிடுவாங்க. நீங்களும் தாங்க மாட்டீங்க. ஏன் ரத்தத்தை பார்த்து கொண்டு நீங்க அழுவீங்க. வாப்பா உடம்புல இருக்கக்கூடிய உடுப்பு அப்படி கலை. எவ்வளவு அழகான புள்ள வளர்ப்பு பாருங்க. எவ்வளவு புள்ள சொல்ற புள்ள வாப்பாக்கு புத்தி வச்சிருக்கு. சின்ன வயசுல புள்ள வாப்பாக்கு புத்தி வச்சிருக்கு. அடுத்த கட்டமா சொல்லுது, வாப்பா என்னை அறுக்கக்கூடிய நேரத்துல நீங்க இந்த முகத்தை பூமி பக்கம் அப்படியோ திருப்பி வச்சிருக்கு. உங்களை மூஞ்ச பார்த்து கொண்டு ஏழு மூஞ்ச நீங்க பார்க்க உங்களை மூஞ்ச எனக்கு பார்த்து கொண்டிருக்கீங்க. ரெண்டு பேருக்கு மூஞ்ச பார்த்து கொண்டு நீங்க அறுக்க மாட்டீங்க வாப்பா. எல்லாரும் கட்டளை இல்லையா? அல்லாத கட்டளை இல்லையா இது வாப்பா? ஏன மூஞ்ச பார்த்து கொண்டு நீங்க கழுத்துக்களை கத்தி எடுத்து வர மாட்டீங்க வாப்பா. இந்த 4 உபதேசங்களை புட்ல சொல்லு. அதுக்கு பின்னால வாப்பா 5 5 அந்த குழந்தை அப்படி போறாங்க. கத்தி எடுத்துக்கொண்டே போறார்கள். கழுத்து கிட்ட வைத்தார்கள். அல்லாஹ் அந்த கத்தி எடுத்துட்டான். அல்லாஹ் அந்த பழத்திலிருந்து கபஷ் என்ற அந்த ஆட்டை இறக்கினார். அந்த இடத்திலிருந்துதான் குர்பானி என்ற கடவுள். கண்ணியமான சகோதரனை இல்லட்டா பெறக்கூடிய மூத்த குழந்தை எல்லாரையும் நான் குர்பான் செய்யறேன். பிள்ளைகளை வளர்க்கக்கூடியது இப்படி குர்பான் இருக்கக்கூடிய பிள்ளைகளா வளர்க்கும். குர்பானோடு மட்டுமல்ல, இது பெரிய போராளிக்கு தவறு. பிள்ளை வளர்க்கணுமா? இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சரித்திரத்தை படிச்சு பாருங்க. வெறுமனே குர்பான் கொடுத்தோம், வெறுமனே ஆட்டை வாங்கி கொடுத்தோம், வெறுமனே மாட்டை குர்பான் செய்தோம், வெறுமனே சாப்பிட்டோம் அல்ல. இதற்கு பின்னால் தியாகம், இதற்கு பின்னால் தக்வா, இதற்கு பின்னால் பெரிய வெளிச்சம் தவறு. எனவேதான் இந்த குர்பான் கடமையாக இதுவும் ஒரு கடமை. உலமாக்கள் கருத்து வேற்றும, இது பாஜிமா சுன்னத்து முஅக்கதாவா பல கருத்துக்களை தெரியும். ஆனால் ஜும்ஹூர் அய்மா ஏகோபித்த உலமாக்களோட கருத்து சுன்னா முஅக்கதா. இது சுன்னத். இது விடுறாரே பணம் இருந்து விடுகிறாரே மக்களும் பணம் நீக்கிது வரல. ஒரு மாட்டை வாங்கி கொடுக்க வசதி இருக்குது, ஒரு ஆட்டை இருந்து குர்பான் கொடுக்க வசதி இருக்குது. விடுகிறாரா இந்த பணம்? இதை யோசிக்க வேண்டிய பணம். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் குர்பான் கொடுக்கிற வசதி இருந்தும் குர்பான் கொடுக்கலையோ அவர் எங்க முஸல்லாவுக்கு வர வேண்டாம், திடலுக்கு வர வேண்டாம், பெருநாள் தொழுகைக்கு வர வேண்டாம், திடலுக்கு வந்து நீங்க கூட்டாந்து வரை கூட்ட வர வேண்டாம். அழகான ஆளுநர் கொடுக்கல, அழகான உணவு கொடுக்கல, குர்பான் கொடுக்க. குர்பான் கொடுத்துட்டு வாங்க. குர்பான் கொடுக்காமைக்கு பணத்தை சேகரிச்சு தாபிகமாக வாழ்கிறான். ஒரு ஆணைக்கு 5 ஆடு, ஒரு உணவுக்கு 10 பாவையார் உணவு வகைகள். அல்லாஹு அக்பர். மனைவிக்கு வேற, பிள்ளைக்கு வேற. அல்லாஹ் ஒரு தேர்ந்தாக்கினார். தியாக நாள் குர்பானை கொடுங்க. இப்ப இருந்தே சேகரிங்க. கொஞ்ச நாள் தாய்க்கு எல்லாருக்குமே இந்த கிராமத்துல நிறைய மாடுகளை ஆடுகளை கொடுக்கலாம். நிர்வாகிகள் முன்னுக்குவாங்க, மாஷா அல்லாஹ். தலைவர்கள் முன்னுக்குவாங்க, ஆலோசனைகள் செய்ய. கூட்டாக இருப்போம், ஒற்றுமையாக இருப்போம், கடமைகளை சரியாக செய்வோம். ஒற்றுமையாக இருந்தால் கூட்டு குர்பான் ஒற்றுமையாக செய்வோம். ஊர்ல வெளிச்சம் உண்டாகும். கூட்டாக இருந்து ஹஜ்ஜுக்கு போவோம், வெளிச்சம் உண்டாகும். கூட்டு அமல்கள்ல அல்லாத வெளிச்சம் இருக்கு. எல்லாரும் ஒற்றுமைப்படுவோம் சகோதரர்களே. வேற்றுமை வேண்டாம், பிரிவினை வேண்டாம். எல்லாரும் எல்லா அமல்களே ஒற்றுமையாக இருப்போம். ஒற்றுமை அல்லாஹ்வுடைய உதவி சத்தியம். எனவேதான் வரக்கூடிய நாட்கள்ல இதுவரையும் ஹஜ் கடமையாகியும் போகாதவர்கிட்ட தாவா செய்ய, காலைக்கு போங்க, பேய்த்தவர்கிட்ட தாவா செய்ய. இதுதான் நபியுடைய சுன்னா. காலடிக்கு பேசி ஹஜ் செஞ்ச நல்ல இல்லையா? ஹஜ் யார் எவ்வளவு பெற்றிருக்கிறீ, எவ்வளவு வசதி இருக்கிறீ, எவ்வளவு பணம் இருக்கிறீ, பராமரங்கள் சொல்லுங்க. காலடிக்கு போயிட்டு அவரை காலகிட்ட போயிட்டு உட்கார எப்பொழுது கூட்டுங்க, அதிலே கொடுங்க. கொடுத்து
முசாபா செஞ்சு உட்கார்ந்து அவர் கமிசத்தை வாய் குடிச்சிட்டு கொடுங்க. ஹஜ்ஜுடைய பராமரங்கள் சொல்லுங்க, குர்பானுடைய பராமரங்கள் சொல்லுங்க. வல்லவன் அல்லாஹ் வரக்கூடிய காலங்கள்ல குர்பான்களை கொடுத்து அதே ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் நம் அனைவருக்கும் தருவதாக. யா அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் இருவரை காலமாக யா அல்லாஹ் கடமையாகி ஹஜ்ஜை செய்யாமல் இருக்கின்றோம் யா அல்லாஹ். பிடிச்சிடாதே அல்லாஹ், கண்டிச்சிடாதே அல்லாஹ், இந்த பழத்தையால எரிச்சிடாதே அல்லாஹ், பழத்துக்கு யா அல்லாஹ் சோதனை உண்டாக்கிறாதே அல்லாஹ். யா அல்லாஹ் நீ போதுமானவன் யா அல்லாஹ். ஒரு அனைத்து நிலைமையில சீராக்கி ஒரு பொருத்தத்தை பெற்ற நல்லடியார் கூட்டத்தை நம் அனைவரையும் ஆக்கியர்வாக யா அல்லாஹ். வா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.